இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருக்கீங்களா? நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இல்லை, கஷ்டப்படுறேன், வேலை மேலே திருப்தி இல்லை, வீட்டில் கஷ்டப்பட்டாலும் திருப்தி இல்லை, எப்படி தான் எப்போ தான் திருப்தி ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை வார்த்தை சொல்கிறாரு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ திருப்தி அப்போ தான் இருக்கிற, உன்னை ஏன் நீ குறை சொல்லிக்கிறேன்றார் ஆண்டவர். உன்னை நீயே குறை சொல்லிக்காத, நீ சம்பூர்ணமாக இருக்கிறப்பா, நீ திருப்தியாக இருக்கிற, நீ வைக்கப்பட்டே போக மாட்டேப்பான்றார். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி பேசணும்னா ஒரு தப்பாக எடுத்துக்கிறோம், சரி நல்லது பேசணும் தப்பாக எடுக்கிறோம், கெட்டது பேசணும் தப்பாக எடுத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருங்கன்னா ஒரு வசனம் சொல்கிறாருன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 வசனம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பாருங்க, நீங்கள் அதை துதிக்கத்தே கிடையாது. நம்மளை இது வரைக்கும் நடத்தினார், ஜீவனோடு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ மத்தியில், ஆனாலும் எத்தனையோ ஜனங்கள் நம்ம கூட இருந்தாலும் பூமி விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வச்சுக்கிறாரு இல்லையாங்க, அற்புதமாக நடத்துகிறாரு இல்லையா, சாப்பாடு உணவு கொடுக்குறாரு, உடை கொடுக்குறாரு, உறவிடம் தராரு, எவ்வளோ அற்புதமான கதை. அதை மறந்துடுறோம். நம்ம சொத்து வாங்கிறது அதெல்லாம் இல்லைங்க, நம்ம ஒன்றும் கொண்டு போகல, ஒன்றும் கொண்டு போவதே இல்லை. உங்களை அதிசயமாக நடத்துகிறாரா, ஒரு நாளைக்கு ஜீவன் இருக்குதா, அதுவே பெரிய விஷயம் தாங்க. அவர் ஜீவாதிபதி, அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா சம்பூரணமாய், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோமே, அதுக்கே நம்ம அவரை துதிக்கலாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாது, இனிமேலும் வைக்கப்பட்டு விட மாட்டார், இப்பொழுதும் வைக்கப்பட்டு போகாது ஊக்கிக்கல. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, தன்னைத்தானே குறப்படுத்திக்கிறீங்க. குறப்படுத்தாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துக்கிறது அற்புதம், அதிசயமான காரியத்தை செய்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் பகலை கண்டவன் இரவை காணவில்லை, இரவை கண்டவன் பகலை காணலை, அது உள்ள பூமி விட்டு கடந்து போயிடுறாங்க. ஆண்டவர் பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி வரார். ஜீவனோடு வைத்திருக்கிறார், உணவு தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார், பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே தந்திருக்கிறார் இல்லையா. அவர் தான் சொல்கிறார், அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்தி வந்த, இந்நாள் வரை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை துதிப்பீர்களாக. என்னால் நடத்தி வந்தாருங்க, அதை சொல்லி நன்றி சொல்லுங்கள். இன்னும் உங்களை ஒரு படியாக உயர்த்துக்கினே போவார். உயர்த்தின்னு போகும்போது எந்த நிலைமை வந்தாலும் என் ஜனம், என்னை துதிக்கிற ஜனம் என்ன பண்ணாங்களாம், ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் துதிங்க, வைக்கப்பட்டு போவதுபடி உங்கள் தலையை நிமிர செய்கிற கர்த்தர் இந்த நாளில் வாக்குத்தத்தமாக பேசுகிறார். பயப்படாதீங்க, உங்களை சம்பூர்ணமாக நடத்த போகிறார், திருப்தி அடைய போகிறீங்க. உங்களை வைக்கப்பட்ட தலை குணிரத்தில் தலை நிமிர செய்ய போகிறாரு. அதுக்கு தான் உங்கள் வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் ஒருபோதும், என் ஜனம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகுது. எந்த ஜனம்னா, அவரை துதிக்கிற ஜனங்கள், அவரை ஆராதிக்கிற ஜனங்கள், அவரை நோக்கி பார்க்குற ஜனங்கள் ஒரு முகம் வைக்கப்பட்டே போவதுன்னார். அதுதான் உங்களை பார்த்தா சொன்னார். இவ்வளோ நாள் எனக்கு வெக்கமாகுது, எனக்கு சோர்வாகுது, இது நடக்கலை அது நடக்கலை, தன்னைத்தானே புலம்பாதீங்க. ஆண்டவரை துதிங்க. அந்த புலம்புற சத்தத்தை நிறுத்திட்டு துதிக்கிற சத்தத்தை உயர்த்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம், சமாதானம் கண்டிஷனாக கிடைக்குங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்ம துதிக்கிற மனுஷர்கள் துதிங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழணும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ மூலிமா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை உங்களை உயர்த்தும், அந்த வார்த்தையை உங்களை புதுப்பிக்கும், அந்த வார்த்தையை உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும். தொடர்ந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.